வணக்கம் மகளே, வெல்கம் டு தி பிரின்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மெசஞ்சர் அப்படின்ற தமிழ் மூவி ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான பேய் படங்க. அதாவது இந்த எஃபியோட மெசஞ்சர் ஆப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு பேய் பூந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை தான் இந்த கதை. வாவ், வாட் அ கிரியேட்டிவிட்டி அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. கிட்டத்தட்ட கதையுமே அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றாரு காதல் தோல்வினால. அந்த டைம்ல இவருக்கு மெசஞ்சர்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை சாகாத அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த ரூம்குள்ள அந்த பொண்ணு இல்ல. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பொண்ணு. சோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நம்ம ஹீரோ லைஃப்குள்ள வருதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல ரெண்டு விஷயங்கள் தான் வந்து ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஒன்னு, அந்த பொண்ணு யாரு, இன்னொன்னு அந்த எஃபி மெசஞ்சர் ஆப்குள்ள எப்படி வந்துச்சு. இந்த ரெண்டு விஷயங்களுக்கான அந்த விடை அண்ட் டீடைலிங் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஆல்மோஸ்ட் சொல்லிடுறாங்க. அப்ப செகண்ட் ஹாஃப்ல என்ன காட்ட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேயோட நம்ம ஹீரோ வந்து குடும்பம் நடத்துறாரு. எப்படிடா அது சாத்தியம், அதுவும் பிசிக்கலா எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் பேயே தருது. அதாவது பேயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு உடம்புக்குள்ள பேய் போகுது. சோ அதுக்கப்புறம் நீ பிசிக்கலா வேணும்னா அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பேய் ஆப்ஷன் கொடுக்குது. நம்ம ஹீரோவே கேட்கறான், இதெல்லாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி. இல்ல, அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பேய் ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் கொடுக்குது. என்னடா ஒரு கன்றாவியான லாஜிக் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதோட கன்றாவியான ஒரு விஷயம் இதுல இட்டிஸ் பிரசாந்தோட கேமியோ. அதாவது இப்படி ஒரு செலிபிரிட்டியை வந்து கேமியோ ரோல் பிளே பண்ண வச்சா வாவ், இட்டிஸ் பிரசாந்த்லாம் அதுல நடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி நம்ம ஆச்சரியப்பட்டு பாத்துருவோமா. அதுலயும் ஒரு விதமான ஜனரஞ்சகமான நடிப்பை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா உனக்கு தான் நடிக்க வரல, போச்ச சாத்திட்டு சும்மா இரு அப்படின்னாலும் கேட்கறது கிடையாது. நடிக்கிறேங்கிற பேர்ல ஏன்னா எங்களை டார்ச்சர் பண்றேன். பொதுவா நான் யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிதான் நினைப்பேன். பட் இவன் பேசுற வாய்க்கெல்லாம் இவனை கண்டிப்பா டிஸ்கரேஜ் பண்ணலாம், தப்பே கிடையாது. சோ இப்படிப்பட்ட கேமியோக்களும் இந்த படத்துல இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாங்க, அதுதான் தலை சுத்த வச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். சோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு பேய் படம் தான். இதை நீங்க பாக்குறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். பட் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.75 அவுட் ஆஃப் 5. இதுல மைல்டா 2 லிப்லாக் சீன் வேற இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.